பிரெட் அல்வா செய்யறதுக்கு பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அல்வா செய்யறதுக்கு 7 கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும். அதை அளந்து பார்த்ததில் 3 கப் இருக்குது. 3 கப் பிரெட் தூளுக்கு 1/2 கப் சர்க்கரையும் 2 கப் தண்ணியும் சரியாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட் பிரெட் எடுக்கிறதா இருந்தால் சர்க்கரையோட அளவை குறைச்சிக்கலாம். பேனில் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைச்ச பிரெட் தூளையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அந்த பிரெட் தூளை இந்த சர்க்கரை பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு பிரெட் தூளுக்கு 6 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். வெறும் நெய்யை மட்டுமே சேர்க்காம பாதி சன்ஃப்ளவர் ஆயிலும் பாதி நெய்யும் சேர்த்திங்கன்னா பன் அல்வா இறுகி போகாமல் சாஃப்டாகவே இருக்கும். சர்க்கரை பாகில் பிரெட்டு நல்லா வெந்து கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரெட் அல்வா ரெடி.